வணக்கம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் டிவிடெண்ட் பாலிசி சாப்டர் ரிவிஷன் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன தியரி கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் சென்டம் மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூட 75க்கு அபவ் 50-60 மார்க்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். உங்களுக்கு ஃபார்முலாஸ் அண்ட் ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே மேம், நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த 2 நாள் தான் நான் படிக்க போகிறேன், என்ன படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த டிவிடெண்ட் பாலிசி சாப்டர். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் பாலிசி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்லேயுமே ஈக்குவலாக கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்போ டிவிடெண்ட் பாலிசி சாப்டர்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த சாப்டரில் மட்டுமே 15 மார்க் மினிமம் உங்களால் எடுத்துட முடியும். ஓகேவா? 2 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஒரு 5 மார்க், ஒரு 10 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஓகே மேம், தியரி கொஷின் கேட்பாங்களா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில்? நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், தியரியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். தியரி கொஷின் டிவிடெண்ட் பாலிசி சாப்டரில் என்னென்ன தியரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி இந்த 2 கொஷினுமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்குக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி, டிவிடெண்ட் படிச்சிங்க அப்படின்னா. ஓகேவா? 5 மார்க்கில் கேட்டாலுமே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிவிடெண்ட் பாலிசி, இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின் 10 மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த சாப்டரில் உங்களுக்கு தியரி கொஷின் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 5 மார்க் 10 மார்க் கொஷினை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்து சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர், கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சாப்டரை தான் ரிவைஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர்ஸ் மாடல், கார்டன் மாடல் அண்டு பார்த்தீங்கன்னா எம்எம் அப்ரோச். ஸோ 3 மாடலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்டர்ஸ் மாடல், கார்டன் மாடல். ஓகேவா? அதிகமாக கார்டன் மாடல் 5 மார்க்கில் கேட்பாங்க, வால்டர்ஸ் மாடல் 10 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க ப்ராப்ளம். ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் இதை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க, வால்டர்ஸ் மாடலில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் போடுறது ரொம்பவே ஈஸி. ஏன் ஈஸின்னு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா ஃபார்முலா படிச்சிங்கன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. கேல்குலேஷன் எப்படி பண்ணணுன்றதை நான் கேல்குலேட்டர்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மட்டுமே பாருங்கள், இதில் இருக்கிற ப்ராப்ளம் மட்டுமே போட்டு பாருங்கள். உங்களால் டிவிடெண்ட் பாலிசி சாப்டரில் மினிமம் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஃபஸ்ட்டு வால்டர்ஸ் மாடலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.9 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா D + R by K into E minus D divided by K. ஓகேவா? ஸோ இதில் D அப்படின்றது டிவிடெண்ட் பெர் ஷேர், R அப்படின்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், K அப்படின்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், E அப்படின்றது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் ப்ராப்ளம் போட போகிறோம். அப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் போடுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுனால கண்டிப்பாக ஒரு 6 சுச்சுவேஷன் 8 சுச்சுவேஷனில் ப்ராப்ளம் கேட்பாங்க. மினிமம் 3 சுச்சுவேஷனாவது உங்களுக்கு ப்ராப்ளமில் இருக்கும். ஒரு 3 முறை இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டன் மாடல். ஸோ கார்டன் மாடலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபார்முலா D/K - G. ஓகேவா? ஸோ இதில் D அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 - B ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்,
பி அப்படின்றது என்னென்னா ரீடென்ஷன் ரேஷியோ. ஓகே, கே அப்படின்றது அப்படியே தான் போடணும். ஜி அப்படின்றதுக்கு ஃபார்முலா பி இன்ட்டு ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார்முலா. அதையே வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேன்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பி அப்படின்றது ரீடென்ஷன் ரேஷியோ, ஆர் அப்படின்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே டி அப்படின்னா டிவிடெண்ட் பெர் ஷேர், கேனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஜி அப்படின்றது க்ரோத் ரேட். நான் சொல்லிட்டேன் பினா என்ன, ஆர்னா என்னன்னு. இ உங்களுக்கே தெரியும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா தரோவாக எழுதி பார்த்துருங்க. ஃபார்முலாவில் மிஸ்டேக் வந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தப்பாகும். ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா 5 மார்க்காக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. 10 மார்க்காக இருந்தால் உங்களுக்கு அட்டன் பண்ணதுக்கு 3 இல்லை 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் தப்பு பண்ணலை அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ப்ராப்ளம் போட்டுட முடியும். ஸோ என்ன ப்ராப்ளம் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2024-23 கொஷின் பேப்பர். இந்த ரெண்டுத்துலேயுமே டிவிடெண்ட் பாலிசியில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் டிவிடெண்ட் பாலிசியில் 10 மார்க்ஸில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 22 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வால்டர்ஸ் மாடல் கேல்குலேட் த ப்ரைஸ் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 பே அவுட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 3 கம்பெனிக்குமே 3 முறை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா 9 முறை நீங்கள் அதே ஃபார்முலாவை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கம்பெனிக்குமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலாவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிவிடெண்ட் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் லிமிட்டடோட ஆர்கேஇஇ கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கேஇனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இனா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இதே மாதிரி 3 கம்பெனிக்கும் கொடுத்துருக்காங்க. பே அவுட் ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 20%, 50%, 75%, 25% இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். கம்பெனி எக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே அவுட் ரேஷியோ 3 பே அவுட் ரேஷியோ. இது மாதிரி தான் நீங்கள் ப்ராப்ளம் போடணும். 3 பே அவுட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு 3 பே அவுட் ரேஷியோ. ஓகே, ஸோ 25%, 50%, 70%. பே அவுட் 25%, பே அவுட் 50%, அடுத்து பார்த்தீங்கன்னா பே அவுட் 75%. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போடுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதணும் இல்லையா? கம்பெனி எக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறேன். ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்காங்க. கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10%. இ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ₹8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்முலா தான் எடுத்து எழுதுகிறேன். மார்க்கெட் ப்ரைஸ் P இஸ் ஈக்குவல் டு D plus R by K into E minus D. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா டிவைடட் பை K. ஸோ இங்கே என்ன மாறப்போகுது அப்படின்னா டிவிடெண்ட் பெர் ஷேர் மாறும். டிவிடெண்ட் பெர் ஷேர் மட்டும் ப்ராப்ளமில் கொடுக்கல. ஆர் கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டிவிடெண்ட் பெர் ஷேர் கண்டுபிடிக்கணும். டிவிடெண்ட் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இன்ட்டு பே அவுட். இ மீன்ஸ் இபிஎஸ். இபிஎஸ் இன்ட்டு பே அவுட் தான் டிவிடெண்ட் பெர் ஷேர். ஸோ இந்த 3 சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு மாறப்போகிற இன்ஃபர்மேஷன் இந்த டி. ஓகேவா? மற்றது எதுவும் மாறப்போகிறது இல்லை. அப்போ இபிஎஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹8 இன்ட்டு பே அவுட் எவ்வளோனா 25%. 8ல் 25% கண்டுபிடிச்சா ₹2 கிடைக்கும். அடுத்து மறுபடியும் அதே மாதிரி டிவிடெண்ட் கண்டுபிடிக்கலாம். நான் ஒவ்வொரு முறையும் எடுத்து எழுதலை இன்ஃபர்மேஷன். டி அதே கம்பெனிக்கு கண்டுபிடிக்கிறேன். இபிஎஸ் இன்ட்டு பே அவுட். இபிஎஸ் ₹8 தான். பே அவுட் மட்டும் சுச்சுவேஷன் மாறி இருக்குது. 50%. ₹8ல் 50% ₹4. அடுத்து 75%க்கும் நான் டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். ₹8ல் 75%. ₹8ல் 75% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹6 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சா? ஃபார்முலாவில் நம்ம அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருந்தது, அது 3த்துலேயுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா 2, ஆர் பை கே. ஆர் பை கே எவ்வளோ? இந்த 15% நீங்கள் 15%ன்னு போடாதீங்க. 15 டிவைடட் பை 100ன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? 0.15. அதே மாதிரி 10%, கேல்குலேட்டரில் 10 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0.10 கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ அது மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இ மைனஸ் டி, இ வந்து 8 rupees மைனஸ் டி, டி வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு 2 rupees. இங்கே கே மாற போகிறதில்ல, 0.10. ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்ளம், அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டி இன்ஃபர்மேஷன் மாறுது. டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4+. மற்றபடி இந்த 6 கேலாம் என்ன ஆகலை, மாறலை இல்லையா? 0.15, 0.10. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 8 rupees தான், மாறாது. டிவிடெண்ட் மாறி இருக்கு 4 rupees டிவைடட் பை 0.10. அதே மாதிரி தேர்ட் சுச்சுவேஷன்லேயும் நான் ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறேன். இங்கே டிவிடெண்ட் பெர் ஷேர் ஃபஸ்ட்டு என்னது, டிவிடெண்ட் பெர் ஷேர் இல்லையா? டி, டி எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 6 இல்லையா? 6 ஆர் பை கே, ஆர் வந்து 15%, கே வந்து எவ்வளோ 10%. ஸோ 0.15, 0.10 இன்ட்டு இ மைனஸ் டி, இ அப்படின்றது ₹8. டி தான் எல்லா சுச்சுவேஷன்லேயும் மாறி இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம மாற்றி எழுதிக்கணும், 0.10. இப்போ ஃபார்முலாவில் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. ஒரே ஃபார்முலா தான், டிவிடெண்ட் மட்டும் எல்லாத்துலேயுமே என்ன ஆயிருக்கு, இந்த கம்பெனி எக்ஸுக்கு மாறி இருக்கு. இப்போ நம்ம கேல்குலேஷன் போடணும். இந்த கேல்குலேஷனில் தான் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே, கேல்குலேட்டரில் போடும்போது தப்பு பண்ணுவீங்க. எதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்பு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே மேக்ஸில் இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் டிவைட் பண்ணணும். ப்ராக்கெட், டிவைட், மல்டிப்ளை, அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைனல் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 8 மைனஸ் 2 இல்லையா? நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். 2 + 8 மைனஸ் 2 வந்து 6 இல்லையா? அதே மாதிரி அடுத்து டிவைடு, ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிச்சதுக்கப்புறம் டிவைடு, 0.15 பை 0.10, 0.15 டிவைடட் பை 0.10, 1.5 கிடைக்கும். ஸோ 8 மைனஸ் 2 பண்ணியாச்சு, 0.15 டிவைடட் பை 10 பண்ணியாச்சு, ப்ளஸ் 2 டிவைடட் பை 0.10. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த 1.6ஐயும் இது 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ராக்கெட், டிவைட், மல்டிப்ளை. இப்போ நான் 1.5ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1.5 இன்ட்டு 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? ஏற்கனவே இங்கே 2 இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் அதை எழுதிக்கிறேன், 0.10. அப்போ நமக்கு 2 + 9 11, 0.10. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். 11 டிவைடட் பை 0.10. ஓகேவா? ஸோ 11 டிவைடட் பை 0.10 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 110. இதுதான் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் பே அவுட் மாறுது இல்லையா, அதுக்குரிய மார்க்கெட் ப்ரைஸ். அடுத்த சம் அதே ஆன்சர் வராது, ஏன்னா இங்கே டிவிடெண்ட் பெர் ஷேர் 4 rupees ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை இங்கே எழுதிக்கிறேன். ப்ராக்கெட் 8 மைனஸ் 4, 4, 0.15 டிவைடட் பை 0.10, 0.15 டிவைடட் பை 0.10, 1.5 போட்டாச்சா? டிவைடட் பை 0.10. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 4 + 1.5 இன்ட்டு 4 என்ன போடணும், 1.5 இன்ட்டு 4 கேல்குலேட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குது. ஓகே, ஸோ 4 + 6 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 0.10. அப்போது 10 டிவைடட் பை 0.10, 10 டிவைடட் பை 0.10 நான் போடுறேன் பாருங்கள். 10 டிவைடட் பை 0.10, 100 rupees. ஸோ இங்கே நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் பெர் தான் ஷேர் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் ருப்பீஸ்னு எழுதணும், ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் இல்லையா? அடுத்து இதே போல் தான் 75%க்கு இங்கே நமக்கு டிவிடெண்ட் மாறிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 6 எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 8 மைனஸ் 6 நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. ப்ராக்கெட்டை முடிச்சாச்சு. அடுத்து இந்த டிவைட், 0.15 டிவைடட் பை 0.10, 1.5 ஏற்கனவே நம்ம 2 முறை போட்டுட்டோம் இல்லையா, அதனால் அப்படியே போட்டுடுறேன். டிவைடட் பை 0.10. இப்போது அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை என்ன பண்ணணும், 1.5 இன்ட்டு 2 இல்லையா? ஸோ இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். 6 + 3 டிவைடட் பை 0.10. அப்போது 6 + 3னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 9 இல்லையா? ஸோ 9 டிவைடட் பை 0.10, 90 rupees. ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டு நீங்கள்
இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக ஆன்சரை எடுத்து காட்டணும். அண்ட் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு பார்க்க போகிறதில்ல, ஃபைனல் ஆன்சரை செக் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அதனால் அதை நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிடுங்க. பிளாக் கலரில் எழுதுங்க, மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து இதே போல் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பெனி ஒய்க்கு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கம்பெனி ஒய்யோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத எடுத்து எழுதிடுவோம். கம்பெனி ஒய்க்கு ஆர்கேஇ 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நான் எடுத்து எழுதிடுறேன். ஆர் வந்து 10%, கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10%, இ வந்து எவ்வளோ 8 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளமில் கொடுத்துருக்க 3 இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சு. இதே போல் நம்ம ஒரு முறை ஃபார்முலாவை எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ பி ப்ரைஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். டி ப்ளஸ் ஆர் பை கே இன்ட்டு இ மைனஸ் டி டிவைடட் பை கே. இந்த ஃபார்முலாவில் தான் எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம் இல்லையா? ஸோ டிவிடெண்ட் பெர் ஷேர் கண்டுபிடிச்சிக்கணும். 3 சுச்சுவேஷன் என்ன? 3 சுச்சுவேஷன் 25%, 50%, 75%. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் 25%க்கு போட போகிறேன். செகண்ட் சுச்சுவேஷன் 50%க்கு கேல்குலேட் பண்ண போகிறேன். தேர்ட் சுச்சுவேஷன் 75%க்கு டிவிடெண்ட் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் டிவிடெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர்கேஇ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் இருக்குது. டி தான் கண்டுபிடிக்கணும். டிக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? இபிஎஸ் இன்ட்டு பே அவுட்டு இல்லையா? ஸோ இபிஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 rupees, பே அவுட் எவ்வளோ 25%. ஸோ 3 சுச்சுவேஷன்லேயுமே இந்த இபிஎஸ் இன்ட்டு பே அவுட் கேல்குலேட் பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் 8 into 50%. தேர்ட் சுச்சுவேஷனில் டி இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்ட்டு பே அவுட். இந்த இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்துலேயும் மாறப்போகுது. 8 into 75%. 8 into 25%, 2 rupees, 50%, 4 rupees, 75%, 6 rupees. கம்பெனி எக்ஸுக்கே இந்த பே அவுட் கண்டுபிடிச்சி தான் இருக்கும் டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் பெர் ஷேர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2 rupees ப்ளஸ் ஆர் பை கே. ஆர் அப்படின்றது 0.10, கே அப்படின்றதும் 0.10 இந்த கம்பெனிக்கு. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் மாறிடுது. இன்ட்டு இ மைனஸ் டி. இ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. இந்த கம்பெனிக்கு டி எவ்வளோ 2 rupees டிவைடட் பை கே. கே எவ்வளோ 0.10. மறந்துடாதீங்க, இங்கே ஒரு முறை டிவைடட் பை கே, இங்கே ஒரு முறை டிவைடட் பை கே. அந்த மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் ஃபார்முலாவில் 3த்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4 ப்ளஸ் ஆர் பை கே. ஆரும் கேவும் ஒன்று தான், 0.10, 0.10. இ மைனஸ் டி. இ மைனஸ் டி அப்படின்னா இ வந்து 8 rupees. இந்த சுச்சுவேஷனில் டிவிடெண்ட் எவ்வளோ 4 rupees டிவைடட் பை கே 0.10. அடுத்து 3வது பே அவுட்டுக்கும் இதே மாதிரி நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலா டினா டிவிடெண்ட் பெர் ஷேர் எவ்வளோ 6 rupees. அடுத்து ஆர் பை கே. ஆர் 10, கேஇ 10, 0.10, 0.10. இந்த எப்படி பாயிண்டில் போடுறேன்? கேல்குலேட்டரில் பர்சன்டேஜ் போடுங்க. இ மைனஸ் டி. இ வந்து ₹8. டிவிடெண்ட் பெர் ஷேர் 6 இந்த சுச்சுவேஷனில் பை கே இல்லையா ஃபார்முலா? ஸோ கே எவ்வளோ 0.10. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இனிமேல் நம்ம கேல்குலேஷன் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ கேல்குலேஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட் முதல்ல 6, 0.10 டிவைடட் பை 0. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 இல்லையா? டிவைடட் பை 0.10. அப்போ 1 6 are 6, 2 plus 6 divided by 0.10, 8 divided by 0.10 இல்லையா? 8 divided by 0.10 எவ்வளோ கிடைக்குது? 80 rupees. அவ்வளோதான். சால்வ் பண்ணுறது ஈஸி. ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு கேல்குலேட்டர் போட்டேன், அதனால் இதில் நான் அப்படியே கேல்குலேட் பண்ணுறேன். அடுத்த சுச்சுவேஷன். ஸோ இந்த 8 minus 4 தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா 4 கிடைக்கும். அடுத்து 0.10 டிவைடட் பை 0.10 1 இல்லையா? 4 பக்கத்தில் ப்ளஸ் டிவைடட் பை 0.10. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 1 into 4 4, 4 plus 4 divided by 0.10, 8 divided by 0.10 என்ன கிடைக்குது? rupees 80.
ஸோ செகண்ட் சிச்சுவேஷன்லேயும் அதே ஆன்சர் தான், ஏன்னா ஆரும் கேவும் ஒரே நம்பராக இருக்குது இல்லையா, அதனால கிடைக்குது. ஸோ அடுத்த சிச்சுவேஷன் 8 - 6 2, 0.10 டிவைடட் பை 0.10 1. இங்கே இருக்கிற 6 எடுத்து எழுதிக்கிறேன், 0.10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2, 6 + 2 8, 8 by 0.10 80. ஓகேவா? ஸோ கம்பெனி வைக்கு முடிச்சோம். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை பிளாக் கலரில் நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைனல் ஆன்சர்ஸ் தான் பேப்பரை திருத்தும் போது வேகமாக கரெக்ஷன்ஸில் பார்ப்பாங்க, ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் இல்லையா. அடுத்து நான் இப்போது இதே மாதிரி கம்பெனி இஜட்டுக்கு போட போகிறேன். கம்பெனி இஜட்டுக்கும் 3 பே அவுட் தான். ஓகே, ஸோ பே அவுட் மாறும்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பே அவுட் 25%, பே அவுட் 50%, பே அவுட் 75%. அடுத்து கம்பெனி இஜட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ நான் ஒரு முறை எடுத்து எழுதிடுறேன். இஜட்டோட ஆர்கேஇ இந்த 3 இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிக்கலாம். 5%, 10%, 8, 5%, 10%, 8 எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபார்முலாவை நான் எடுத்து எழுதிடுறேன். ஃபார்முலா என்ன ஞாபகப்படுத்தி பாருங்கள். D + P = D + R/K E - D டிவைடட் பை K. ஃபார்முலா ஞாபகம் இருக்குது இல்லையா? இப்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, R இருக்குது, K இருக்குது, E இருக்குது. ஆனால் என்ன இல்லை, டிவிடெண்ட். ஓகேவா? டிவிடெண்ட் இந்த 3த்துக்குமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். டிவிடெண்ட் EPS × பே அவுட், EPS × பே அவுட் இல்லையா? ஸோ EPS 8 rupees, பே அவுட் 25%. ஸோ 25%னா 2 rupees கிடைக்கும். அதே மாதிரி டிவிடெண்ட் பெர் ஷேர் இங்கேயும் கண்டுபிடிக்கிறேன். 8 rupees, எல்லாத்துலேயுமே 8 rupees தான். பே அவுட் 50% இந்த சிச்சுவேஷனில், ஸோ 4 rupees. அதே மாதிரி கம்பெனி இஜட்டுக்கு அடுத்த சிச்சுவேஷனில் பே அவுட் மாறுது இல்லையா, 75%, 6 rupees. டிவிடெண்ட் கண்டுபிடிச்சேன். இப்போ ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? Pன்றது ப்ரைஸ் ஆஃப் த ஷேர், டிவிடெண்ட் பெர் ஷேர் இங்கே வந்து 2 rupees ப்ளஸ் 5 10 இல்லையா. 5னா 0.05, கேல்குலேட்டரில் பாருங்கள். 5% போட்டால் 0.05, 0.10. ப்ராக்கெட்டில் E - D. E அப்படின்றது 8 rupees, D அப்படின்றது 2 rupees. E - D டிவைடட் பை K. Kன்றது 0.10. இதே போல் எல்லாத்துலேயும் எடுத்து எழுதலாம். ஆனால் டிவிடெண்ட் மாறுது. டிவிடெண்ட் இங்கே 4 rupees. ஃபார்முலாவில் 4 rupees டிவிடெண்ட். அடுத்து ப்ளஸ் R/K 0.05, 0.10. E வந்து எவ்வளோ rupees, 8. டிவிடெண்ட் மட்டும் இதில் 4 rupees டிவைடட் பை K 0.10. அடுத்து இந்த சிச்சுவேஷனுக்கு இதே மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். D எவ்வளோ நமக்கு, D 6 rupees, R/K 5/10, 0.05 டிவைடட் பை 0.10. அடுத்து E - D. E வந்து 8 rupees, D 6 rupees கேல்குலேட் பண்ணியிருக்கோம், டிவைடட் பை K 0.10. ஃபார்முலாவில் எடுத்து எழுதியாச்சு. நான் சொன்ன மாதிரியே கேல்குலேட்டரில் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கேல்குலேட் பண்ணணும், 8 - 2 ப்ராக்கெட் 6, 0.05 டிவைடட் பை 0.10. நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது பார்க்கலாமா. 0.05 டிவைடட் பை 0.10, 0.5 கிடைக்குது. ஓகேவா? 0.5 ப்ளஸ் 2 டிவைடட் பை 0.10. இப்போது அடுத்து இந்த 0.5 × 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.5 × 2 என்ன கிடைக்குது பார்ப்போமா. 0.5 × 2 1. ஸோ 2 + 1 டிவைடட் பை 0.10, 3/0.10 இல்லையா. ஸோ பாருங்கள், இந்த சம்மில் 8 - 2 வந்து 6 இல்லையா, தப்பாக போட்டிருக்கேன் கேல்குலேஷன். 8 - 2 நான் வந்து இங்கே 2ன்னு எடுத்து போட்டேன், 6. ஸோ கேல்குலேஷன் மிஸ்டேக்.
2 + 6 வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0.5 × 6 எவ்வளோ கிடைக்கும்னா 3 தான் கிடைக்கும். ஓகே, 5/0.10 ₹50. அடுத்ததில் நம்ம மறுபடி கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, 8 - 2 வந்து தப்பாக போட்டேன் ஆன்சர் கேல்குலேஷன். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு 8 - 4 4 0.05/0.10 0.5 கிடைக்கும். இப்போ கேல்குலேட்டரில் போட்டோம் இல்லையா, ப்ளஸ் 4 / 0.10. இப்போது 0.05 × 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். டிவைடட் பை 0.10 60 rupees. இதே போல் அடுத்த கேல்குலேஷன் 8 - 6 2 இன்ட்டு 0.5 0.10 0.05 கேல்குலேட்டரில் போட்டோம் இல்லையா, 6 டிவைடட் பை 0.10. இப்போ 0.05 × 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும் உங்களுக்கு. 6 + 1 டிவைடட் பை 0.10 7/0.10 எவ்வளோ கிடைக்கிது 70 rupees. ஓகேவா? ஸோ இதில் ஃபைனல் ஆன்சர் இது தான் 50 60 70. நீங்கள் ஃபைனலாக உங்களோட ஆன்சரை எப்படி எடுத்து எழுதணும்னு சொல்லிடுறேன் நான். ஓகேவா? ஸோ உங்களோட கம்பெனி XYZ 3 கம்பெனியை எழுதிக்கோங்க. அந்த 25% பே அவுட், 50% பே அவுட், 75% பே அவுட், இந்த 3த்தையும் எழுதிட்டு அந்த ஆன்சர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆன்சர்ஸை இப்போ எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் நமக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடச்சது அப்படின்னு பார்க்கலாமா? கேல்குலேட் பண்ணியிருக்கோம். கம்பெனி எக்ஸ்க்கு 110 100 90 110 100 90. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 3 சுச்சுவேஷன்லேயுமே 80 rupees தான் கிடச்சது. ஸோ 80 80 80. நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் இப்படி தான் எழுதணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி இஜெட்டுக்கு வந்து 50 60 70. இதை எழுதிட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் எல்லாருமே மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் எழுதணும். ஓகேவா? கம்பல்சரி நீங்கள் அனாலிசிஸ் எடுத்து எழுதணும். அதை மறந்துடுவீங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்களே கேட்பாங்க அனாலிசிஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி அனாலிசிஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும், உங்களோட ஆரையும் கேவையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 3 சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் ஆர் அண்ட் கேவை கம்பேர் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனி எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரும் கேவும் கம்பேர் பண்ணுறேன். 15% அண்ட் 10%. ஓகேவா? ஆரும் கேவும். கம்பெனி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 10% 10%. அடுத்து கம்பெனி இஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5% 10%. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணால் ஆர் வந்து இங்கே கிரேட்டராக இருக்குது, இங்கே வந்து ஈக்குவலாக இருக்குது, இங்கே லெஸ்ஸாக இருக்குது. ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ப்ராஃபிட். கே அப்படின்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது விலை இல்லையா? ஸோ ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் க்ரோத் ஃபார்ம், ப்ராஃபிட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் நார்மல் ஃபார்ம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேவாக இருந்தால், இது லெஸ்ஸாக இருந்தால் டிக்ளைனிங் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஐடியல் பே அவுட் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர் லெஸ் தென் கேன்னா ஐடியல் பே அவுட் வந்து 100%. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு. எப்போவுமே அனாலிசிஸ் எழுதிடணும். இதுக்கு வந்து நோ ஐடியல் பே அவுட், ஈக்குவலாக இருக்கிறதுனால நோ ஐடியல் பே அவுட். அண்ட் க்ரோத் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 0% ஐடியல் பே அவுட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதணும். இப்போ நவம்பர் 2024 வால்டர்ஸ் மாடலில் ஒரு ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா? உங்களுக்கு 5 மார்க்ஸில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்டன் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 16 நம்ம அதையும் போட்டுடலாம். வால்டரில் ஒன்று, கார்டன் மாடலில் ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேல்குலேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸாமில் தாராளமாக என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ கார்டன் மாடலுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்து எழுதிடுறேன். வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கார்டன் மாடலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D/K - G. D/K - G. ஓகேவா? ஸோ இதில் D அப்படின்றது டிவிடெண்ட் பெர் ஷேர். ஓகேவா? அடுத்து K - G
இதில் ஜி அப்படின்றது என்னென்னா ஜி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் 9 சுச்சுவேஷன் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்கில் 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. பே அவுட் வந்து 20%, 40%, 60% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், மறுபடியும் சால்வ் பண்ணிடலாம். நம்ம பெஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை எழுதிடலாம். ஸோ ஏர்ன்ஸ் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 5 per ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஸ் வந்து 5 per ஷேர் ₹5. அடுத்து ரேட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் வந்து 12%, கே வந்து 12%, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு இருக்காங்க, அதாவது ஆர் வந்து 10%. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? 3 சுச்சுவேஷனில் நான் ப்ராப்ளம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் 20, 40, அடுத்து 60 இல்லையா? இந்த 3 சுச்சுவேஷன். பே அவுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 20%க்கு ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆர் அப்படின்றது என்னென்னா ரீடென்ஷன் ரேஷியோ. ஓகேவா? ஆர் அப்படின்றது என்ன? ரீடென்ஷன் ரேஷியோ. இந்த ரீடென்ஷன் உங்களுக்கு கொடுக்கல. அதாவது பே அவுட் அப்படின்றது என்னென்னா டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க, அப்போ பேலன்ஸ் தான் ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ பே அவுட் 20%னா ரீடென்ஷன் இதில் பேலன்ஸ் 80%. அவ்வளோதான், 100ல் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்த சுச்சுவேஷனில் பே அவுட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. ஸோ 40%னா ரீடென்ஷன் என்னன்னு கொடுக்கணும் உங்களுக்கு? 100 - 40 60%. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சுச்சுவேஷன் பே அவுட் 60% இல்லையா? ஸோ பே அவுட் 60%னா ரீடென்ஷன் 100 - 60 எவ்வளோ வரும்? 40. இதுதான் ரீடென்ஷன். அது பே அவுட் கொடுத்தா ரீடென்ஷன் கண்டுபிடிக்கலாம், ரீடென்ஷன் கொடுத்தா பே அவுட் கண்டுபிடிக்கலாம். ப்ராப்ளமில் மிஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? சாரி, ஆர் அப்படின்றது ரீடென்ஷன் கிடையாது, பின்றது தான் என்னது? ரீடென்ஷன். ஆர் அப்படின்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். உங்களுக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சம்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ பி அப்படின்றது தான் ரீடென்ஷன், ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நம்ம சம் போடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டி அப்படின்றது டிவிடெண்ட் பெர் ஷேர். டிவிடெண்ட் பெர் ஷேர் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இபிஎஸ் இன்டூ பே அவுட். ஸோ 3 சுச்சுவேஷன்லேயும் நான் டிவிடெண்டை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறேன். இபிஎஸ் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இபிஎஸ் அப்படின்னு பாருங்கள். இபிஎஸ் வந்து 5 per ஷேர். ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு பே அவுட் 20%. அதே மாதிரி இதுலேயுமே இபிஎஸ் எவ்வளோ? இபிஎஸ் இன்ட்டு பே அவுட். இபிஎஸ் 5 தான் 3 சுச்சுவேஷன்லேயுமே. பே அவுட் தான் மாறுது நமக்கு. பே அவுட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40%. அடுத்த சுச்சுவேஷனில் இபிஎஸ் இன்ட்டு பே அவுட். இபிஎஸ் மாறலை நமக்கு. இபிஎஸ் ₹5 தான், சம்மில் கொடுத்துருக்கிறது தான். பே அவுட் தான் 60%. ஓகேவா? ப்ராப்ளமில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். டி அப்படின்றது என்னது? டிவிடெண்ட் பெர் ஷேர். 5ல் 20% நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ₹1. ஓகேவா? ஸோ இப்போ ₹1 கிடச்சாச்சு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். டி அப்படின்றது ₹1, கே அப்படின்றது நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா சம்மில். ஸோ கே வந்து 12%, 0.12 மைனஸ் ஜி அப்படின்றது க்ரோத் ரேட்டு. அதாவது க்ரோத் ரேட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஆர். பின்றது ரீடென்ஷன் ரேஷியோ. ரீடென்ஷன் ரேஷியோ எவ்வளோ நமக்கு? 0.80 இந்த சம்மில். ஆர் அப்படின்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ? 0.10, 0.80 இன்ட்டு 0.10. ஓகேவா? இவ்வளோ தான் ஃபார்முலா. நீங்கள் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கேல்குலேட்டரில் போட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 0.80 இன்ட்டு 0.10, 0.80 இன்ட்டு 0.10. ஸோ கேல்குலேட் பண்ணால் 0.08. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? எதை மைனஸ் பண்ணுறோம்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12 இல்லையா? 0.12, 1 டிவைடட் பை. ஸோ 0.12 மைனஸ் 0.08. 0.08 எவ்வளோ கிடைக்குது? 0.04. 1 டிவைடட் பை 0.04.
ஸோ 1 divided by 0.04 25 rupees. ஓகேவா? ஃபார்முலாவில் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான், எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40%க்கு நம்ம இந்த ப்ராப்ளமில் பே அவுட் 40% போடலாம். பே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40%. ஸோ ரீடென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும்? 100லேருந்து மைனஸ் பண்ணணும். 100 minus 40 60% கிடைக்கும் இல்லையா? ஸோ 60% போட்டாச்சு. இப்போ நான் ஃபார்முலாவை எடுத்து எழுதிடுறேன். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D/K - G. அப்போ நம்ம D கண்டுபிடிக்கணும். D is equal to EPS into payout இல்லையா? ஸோ நமக்கு இந்த சம்மில் EPS எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் பாருங்கள், EPS பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹5 இல்லையா? ஸோ EPS 5, பே அவுட் பார்த்தீங்கன்னா 40%. நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் பெர் ஷேர் ₹2 கிடைக்கும். ஸோ ₹2 கிடச்சிருச்சா? ஃபார்முலாவை நான் ஒரு முறை எடுத்து எழுதிடுறேன். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா D/K - G அப்ளை பண்ணலாம். D வந்து ₹2, K minus G. K அப்படின்றது என்ன? சம்மில் நமக்கு 12% கொடுத்துருந்தாங்க. ஸோ K minus Gக்கு நான் 0.12 போடுறேன். Kன்றது 12% இல்லையா? ஸோ G அப்படின்றது B into R, அதாவது ரீடென்ஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரீடென்ஷன் இந்த சம்மில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60% இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ? 10%னா 0.10 இவ்வளோ தான். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு கேல்குலேஷன் போடுங்க. ஓகே, ஸோ நான் இப்போ கேல்குலேஷன் போடுறேன், பார்த்துக்கோங்க. 0.60 இன்ட்டு 0.10, 0.60 இன்ட்டு 0.10. ஸோ கேல்குலேட் பண்ணால் என்ன கிடைக்குது? 0.06. ஸோ 0.12லேருந்து 0.06 மைனஸ் பண்ணுறேன். 0.12லேருந்து 0.06 மைனஸ் பண்ணுறேன். 0.06 கிடைக்குது. ஸோ 2 divided by 0.06, 2 divided by 0.06, ₹33.33. ஓகேவா? செகண்ட் சிச்சுவேஷன் போட்டோமா? நமக்கு ப்ராப்ளத்தில் மொத்தம் 3 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பே அவுட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 60%. ஸோ 60%க்கு நான் இங்கே கேல்குலேட் பண்ணுறேன். இதே போல் தான் பே அவுட் 60 அப்படின்னா நமக்கு ரீடென்ஷன் எவ்வளோ? பேலன்ஸ் 40 இல்லையா? 100 minus 60 தான் உங்களுக்கு என்னது? ரீடென்ஷன். ஸோ ரீடென்ஷன் 40%. 60%, 40%. ஃபஸ்ட்டு நம்ம D கண்டுபிடிக்கணும். EPS இன்ட்டு பே அவுட். EPS இந்த சம்மு எல்லாத்துலேயுமே EPS எவ்வளோ தான்? ₹5 தான். ஸோ ₹5ல் 40% நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? சாரி, 60% கண்டுபிடிச்சிக்கணும். ₹5ல் 60% எவ்வளோ? கேல்குலேட் பண்ணுங்கள். 60 divided by 100 உங்களுக்கு ₹30 கிடைக்குது. ஓகேவா? 5 into 60 by 100. 60 5 into 60 divided by 100, ₹3 தான் கிடைக்குது. ஓகேவா? கேல்குலேஷன் மிஸ்டேக். ஸோ அதுமாரி தான் அவசரமாக போடக்கூடாது. டிவிடெண்ட் பெர் ஷேர் ₹3. இப்போ ஃபார்முலா D/K/G. D ₹3, Kன்றது எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க இந்த சம்மில்? 12%, 0.12. G அப்படின்றது B into R, அதாவது B into R அப்படின்றது என்னது உங்களுக்கு? ரீடென்ஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ 0.12. ரீடென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.40 இல்லையா? மைனஸ் இங்கே இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த சம்மில் நமக்கு எவ்வளோ? 10%, 0.10. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேஷன்ஸ் பண்ணுங்கள். கேல்குலேட்டரில் நான் சொன்ன மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா ₹37.50 கிடைக்கும். இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ கார்டன் மாடலில் இந்த ப்ராப்ளம் 3 சிச்சுவேஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் மாடலே உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் ப்ராப்ளமில் கேட்டிருந்தாங்க நவம்பர் 2023. ஸோ இதே மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டிவிடெண்ட் பாலிசியில் வால்டர் மாடல், கார்டன் மாடல் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக மினிமம் 10 மார்க்காவது எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். நன்றி.